மாறும். அப்போ எல்லா இடத்துலையும் மாறக்கூடியது. பூமியிலே இடத்துக்கு இடம் மாறும், நிலாவில் மாறும், விண்வெளியில் மாறும். அப்போ இடத்துக்கு இடம் மாறக்கூடியது எடை. அப்போ நிறைங்கிறது எந்த இடத்துலையுமே என்னது மாறாது. நிறை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறை மாற்றத்திற்கு உட்படாது. இப்போ நான் போகிறேன், விஜயாலயம் போகிறேன் நிலாவுக்கு. நான் அங்கே போனேன்னா அங்கேயும் விஜயாலயம் தானே. அங்கே என்னோடய பாதி உடம்பு கட்டாயிடுமா, இல்லை சுருங்கிடுவேனா? சொல்லுங்கள். உயரத்தில் சுருங்கிடுவேனா, அகலத்தில் சுருங்கிடுவேனா, குண்டாக இருக்கிறது ஒல்லியாடுவேனா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுல்ல. அப்போ விஜயாலயம் என்னது விஜயாலயம் தான். அப்போ என்னோடய நிறை மாறலன்னு அர்த்தம். என் உடம்புல இருக்க செல்களோட எண்ணிக்கை மாறலன்னு அர்த்தம். என் உடம்புல இருக்க பருப்பொருளின் எண்ணிக்கை மாறலன்னு அர்த்தம். அப்போ நிலாவுக்கு போனாலும் விஜயாலயம் தான். ஆனால் என்னோட எடை இங்கே 60 கிலோ இருந்தேன்னா அங்கே 10. என்னோடய உருவத்தில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் என்னோடய எடை 60 கிலோ இருக்கிறதாங்க என்ன இருக்கும், 10 கிலோ தான் இருக்கும். அப்போ நிறை இடத்திற்கு இடம் மாறாது, எடை இடத்திற்கு இடம் மாறக்கூடியது. எடை இடத்துக்கு இடம். இப்போ சொல்லுங்க, 10 கிலோ கத்திரிக்காங்கிறது நிறையா எடையா? எடை. இயற்பியல் தராசுன்னு ஒன்று பயன்படுத்தியிருப்பீங்க ஸ்கூல்லலாம். ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஒரு கண்ணாடி பெட்டி வச்சு அதுக்குள்ளே தராசு இருக்கும், புரியுதா இல்லையா? அந்த சென்டரில் இருக்கிறத அழுத்தினா தட்டு ரெண்டும் தூக்கும். அதில் தூக்குறதுக்கு முன்னாடி வெயிட்டு வச்சுட்டு கல் வைக்கணும். அப்போ தூக்கணும்னா அது கரெக்டாக சென்டரில் நின்றுச்சுன்னா கரெக்டான எடை. அப்படி இல்லாட்டி காலங்காத்தாலே கொட்டாய் வரும், புரியுதா இல்லையா? அப்போ தூக்கும் போது என்னென்னா, இந்த சைடு கல் இந்த சைடு பொருள் வைக்கும்போது பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அது சரியான இயற்பியல் தராசை பயன்படுத்தி நீங்கள் எடையை அளக்கலாமா, நிறையை அளக்கலாமா? நிறையை தான் அளக்கலாம், எடையை நீங்கள் அளக்க முடியாது. இயற்பியல் தராசை பயன்படுத்தி நிறைய. இப்போ சொல்லுங்கள், 10 கிலோ கத்திரிக்காய்ங்கிறது எடையா நிறையா? எடை தான். 10 கிலோ கத்திரிக்காய் வாங்குற தராசும் இயற்பியல் தராசு தானே, ஃபிசிக்கல் பேலன்ஸ் தானே. லேபில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க, காற்று டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. இங்கே என்னது, வெளியில் ஓப்பனாக பிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ அக்யூரசி குறையும், அவ்வளோதான். மித்தபடி லேபில் இருக்க இயற்பியல் தராசை வச்சியும் கத்திரிக்காய் வாங்குகிற தராசை வச்சு நீங்கள் நிறைய தான் பார்க்க முடியும், எடைய பார்க்க முடியாது. ஏன் நிறைனா, நான் என்ன சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட நிறைவுள்ள பொருளை புவியீர்ப்பு விசை தன் பக்கம் இழுக்கும்போது அதுக்கு என்ன கிடைக்கும், எடை. அப்போ புவியீர்ப்பு விசை இழுத்தா தான் எடை கிடைக்கும். இங்கே தராசில் 10 கிலோ கத்திரிக்காய் எடை போடும்போது 2 தட்டு இருக்குது. இந்த தட்டியும் புவியீர்ப்பு விசை இழுக்கும், இந்த தட்டியும் ரெண்டுத்தையும் சமமாக புவியீர்ப்பு விசை இழுக்கும் போது அங்கே புவியீர்ப்பு விசை என்னது 0 ஆகிடுது. அப்போ புவியீர்ப்பு விசை சுழி. புவியீர்ப்பு விசை சுழியாக இருக்கும்போது அங்கே எப்படி எடை வரும், நிறை தான் வரும். புவியீர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் என்னது எடை. புவியீர்ப்பு விசை இல்லாட்டி என்னது எடை இல்லை, நிறை தான். அப்போ 10 கிலோ கத்திரிக்காய்ங்கிறது நிறை தான். நிறையின் அழகு தான் கிராம், கிலோகிராம், டன், குவிண்டால். இது எல்லாமே என்னது நிறையின் அழகு, எடையின் அழகு அல்ல. நம்ம பழக்க தோசத்தில் இதெல்லாம் என்னது எடையின் அழகுன்னு சொல்கிறோம். கிலோ எடை, நியூட்டன் அப்படி தான் சொல்லணும் எடையின் அழகை, குறிச்சிக்கிறோம். என்னம்மா எந்த பேட்சுமா பிள்ளைலாட்டம் வரீங்க? அடுத்தது எழுதியாச்சா? அப்போ நிறையின் அழகு தான் என்னது கிராம், கிலோகிராம் எல்லாமே என்னது நிறையின் அலகு. எடையின் அலகு கிலோ எடை அல்லது என்னது நியூட்டன். இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறீங்களா? மாஸ் அண்டு வெயிட்டு. மாஸோட யூனிட் தான் கிராம், கிலோகிராம் எல்லாம். வெயிட்டோட யூனிட் வந்து என்னது நியூட்டன் அல்லது கிலோ வெயிட் அல்லது என்னது. அந்த இடத்துல கிலோ வெயிட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுக்காக நம்ம கிலோ அதெல்லாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். அப்போ எடையை எப்போ தான் சார் பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு தட்டு மட்டும் இருந்தால் எடை பார்க்கலாம். ஏன்னா ஒரு தட்டு மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது, உயிர் பீசை தன் பக்கம் பிடிச்சி இழுக்குது. அப்போ என்ன தெரியும், அதில் எடை தெரியும். அதை தான் ஒற்றை சுருள்வில் தராசுன்னு சொல்லுவோம், புரியுது இல்லையா? சிங்கிள் ஸ்ப்ரிங் பேலன்ஸு. அதில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வெயிட்டு தெரியும், மற்றதில் வெயிட்டு தெரியாது. பானுப்பிரியா வியாழக்கிழமை இருந்தீங்களா? இருந்தீங்களா இல்லையா? அவங்க பேர் என்ன, சுபஸ்ரீ. வியாழக்கிழமை
வரல. ஒரு எக்ஸ்கியூசஸ் எல்லாம் உள்ள போய் வாங்குறீங்க. புரிஞ்சா சொல்றது? அப்போ என்ன, அது 2 தட்டு இருந்தாலே அங்கே நீங்கள் என்ன தான் பார்க்க முடியும்? எடையை தான் பார்க்க முடியும், நிறைய தான் பார்க்க முடியும், எடையை நீங்கள் பார்க்க முடியாது. புரிஞ்சதா இல்லையா? அப்போ புவியீர்ப்பு விசையால் நமக்கு கிடைக்கிறது தான் எடை. புவியீர்ப்பு விசைன்னு சொன்னால் நியூட்டன், புவியீர்ப்பு முடுக்கம்னு சொன்னால் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எழுதிக்கோ. புவியீர்ப்பு முடுக்கம், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் எந்த பேட்ச் பண்ணீங்க? குத்தியே இருக்காது. எத்தனை தான் உங்களை சொல்றது? அப்ப முடுக்கம்னா என்ன? திசைவேகம் மாறுபடும் வீதம் என்னது? முடுக்கம்.